கொள்ள திட்டமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்திருக்கு. இந்த செய்தி தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் திரு ஜெபஸ்டின். இந்த செய்தியை பொறுத்த வரைக்கும் இப்ப ஈரானும் இஸ்ரேலும் கடுமையாக தாக்கிக்கிறாங்க. ஏற்கனவே ஆரம்ப தாக்குதலை காட்டிலும் இப்ப தற்போதைய தாக்குதல் ரொம்ப தீவிரமாக இருக்கிறது. இரண்டு பக்கமும் உயிர் சேதம், பொருட்சேதம் இருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் மீது நடத்திய தாக்குதல்ல ஈரான் நாட்டுல 80 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. ஈரான் இஸ்ரேல் மேல பதில் தாக்குதல் நடத்துறாங்க. அதுல 14 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. இந்த பதில் தாக்குதல் நடத்தினது இஸ்ரேலுடைய எப்பவுமே அந்த டிஃபென்ஸ் டோம் என்று அவர்கள் அழைப்பார்கள். அந்த டோம் என்ன ஆயிற்று என்ற கேள்வி மீண்டும் எழுந்துள்ளது. முதல்ல ஹமாஸ் இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்தினப்போ அந்த கேள்வி எழுந்தது. பிறகு இப்போ தற்பொழுது ஈரான் தாக்குதல் நடத்தி இருக்கும் பொழுதும் அந்த இஸ்ரேலுடைய அந்த பாதுகாப்பு கவசம், பாதுகாப்பு வளையம் என்ன ஆயிற்று என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. காரணம், இஸ்ரேலுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய பல கட்டடங்கள் சேதம்